ராம்குமார் தேனி இவர் கேட்டுள்ள கேள்வி, லக்ன அசுபர்கள் தான் நிற்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் கெடுப்பார்களா? ஒரே வரிதாங்க கேள்வி, ஷார்ட்டான கேள்வி தான். ஆனால் இது கொஞ்சம் விளக்கங்கள் அதிகமாக கொடுத்துதான். லக்ன அசுபர்கள் தான் நிற்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் கெடுப்பார்களாம். சரி, அந்த தான் நிற்கும் இடத்துல அவர் என்ன ஸ்தான பலம் அது வேணும் இல்லையா? முக்கியமாக ஸ்தான பலம் வேணும் இல்லை? ஸ்தான பலமும் வேணும், சாரபலமும் வேணும், அவர் நின்ன வீட்டுக்காரருடைய நிலையும் வேணும். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தானே நம்ம தீர்மானம் பண்ணணும். லக்ன அசுபர்கள் தான் இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் கெடுப்பார்களா அப்படின்னா கெடுக்கத்தான் பார்ப்பாங்க. லக்ன அசுபர்கள் இல்லையே, அவங்க கெடுக்கத்தானே பார்ப்பாங்க. எந்த அளவு கெடுப்பார்கள்? இதுதான் கேள்வியினுடைய அர்த்தம். இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியினுடைய அர்த்தம் என்னன்னா, எந்த அளவுக்கு அந்த பார்க்கும் இடத்தையும் கெடுப்பார்கள், தான் நிற்கும் இடத்தையும் கெடுப்பார்கள். எந்த அளவுக்கு கெடுப்பார்கள்? முழுசுமாவே கெடுத்துடுவாங்களா? அப்போ அந்த இடமும் பார்க்கக்கூடிய இடமும் அவுட்டா அப்படின்னு எடுத்துக்கலாமா சொல்லுங்கள்? முடியாது. அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. எந்த அளவுக்கு அவருடைய பலம் அந்த இடத்துல இருக்குது, அவர் இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஸ்தான பலம், லக்ன பாவர் தான் அவர் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? அது மிக முக்கியம் இல்லையா? இப்போ சிம்ம லக்னம்னே வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு சனி பாவர் தான். அவர் இருக்கிற இடம் துலான்னு வச்சுக்கோங்க, அங்கே உச்சமடைவார் இல்லை? இப்படி ஸ்தான பலம் வேணும் சாமி. பாபர்கள் பொதுவாக பாபர்கள் லக்ன அசுபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, அசுபர்கள் பாபர்கள் ரெண்டும் ஒன்று தான். அசுபர்கள்னாலும் அதே தான், பாவர்கள்னாலும் ஒன்று தான். தான் நிற்கும் இடத்தையும், அப்போ நிற்கும் இடத்தினுடைய பலம் என்ன, அவர் அந்த இடத்துல பலம் என்ன வாங்குறாரு, அவர் என்ன வீட்டுக்காரன் என்ன, அப்போ அந்த பலத்தை வச்சுட்டு தானே அவருடைய பார்வை பலத்தை கணக்கிட முடியும். இப்போ தான் சொன்னேன், சரி நீச்சமாயிட்டாருன்னா மட்டும் அவருக்கு நீச்ச பங்கம் கிடைச்சிடாதா? அதையும் கணக்கில் எடுத்துக்கணும்ல. நீச்ச பங்கம் கிடைச்சிருச்சுன்னா, அது நீச்சத்தில் இல்லாமல் இருந்தாருன்னா அப்படி ஒரு கணக்கு வருது. எத்தனை விதமான நுணுக்கங்கள் இருக்குது தெரியுமா ஜோதிட சாஸ்திரத்தில். ஒரு வரியில் நான் சொல்லிட முடியும், என்னால் முடியும், பலம் கொடுத்துருவேன் அப்படின்னாக்கா கொடுங்க. எப்படி வரும்? இன்ட்யூசியம் அப்படின்னு சொல்கிறான். அதை அருள் வாக்கு வந்துடும். எல்லா நேரத்துலையும் அருள் வாக்கு வேலை செய்யுமா? செய்யாது. கணக்கு தவறாது. கணக்கு போட்டு பார்த்தோம்னா கணக்கு தவறாது. கணக்கை சரியாக போட்டோம்னா விட சரியாக வரும். அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு உண்டான விட என்ன? லக்ன அசுபர் எனும் பாவர் தான் நிற்கும் இடத்தை அவர் எந்த அளவுக்கு அங்கே பலம் வாங்குறாருன்னு பொறுத்து தான் அந்த இடத்த அவர் கெடுப்பாரா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ண முடியும். பார்க்கும் இடத்தை அவர் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பலம், அவர் பெறுகின்ற பலம், அதனுடைய அடிப்படையில் தான் அவருடைய பார்வையினுடைய பலமும் அமையும். அப்போது அந்த ஸ்தான பலம் என்னங்கிறத கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுக்கிட்டு தீர்மானம் பண்ணுங்க. நான் ஒரே வரையில் சொல்லிவிடலாம், ஆமாம் இருக்கும் இடத்தையும் கெடுப்பார், பார்க்கும் இடத்தையும் கெடுப்பார். சரிங்க, எந்த அளவுக்கு கெடுப்பார்? அடுத்த கேள்வி வருமில்ல, எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அந்த இடம், பார்வைப்படுற இடமும் இருக்கிற இடமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? அதுக்கு என்ன விட வேணும்? அந்த ஸ்தான பலம், அவர் நின்ன வீட்டுக்காரனுடைய நிலை,
அவர் பெற்ற சாரம், சாராதிபதி நிலை, இவ்வளவையும் பார்த்து அதுக்கப்புறம்தான் இந்த கேள்விக்கு உண்டான பதிலை தீர்மானம் செய்யணும். அதை நீங்களே முயற்சி பண்ணுங்க மிஸ்டர் ராம்குமார், முயற்சி பண்ணுங்க. ஆய்வுகள் தான் உங்களை மேலே கொண்டு வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆழ்ந்து ஆய்வு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு நல்ல திறமையான ஜோதிடராக உருவாக முடியும். மேலே கொண்டு வந்துடும். ஆய்வுகளுடைய முடிவு என்னன்னா உங்களை மேலே கொண்டு வர்றது தான். அப்படியே படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.